Hello friends, welcome to my YouTube channel FactFusion and CodeCraft. In the video, we Python basics. So this video is for beginners. So in this video, we are going to cover sum of two numbers and then how to print numbers between 1 to 10, to print odd or even number, print numbers between even numbers between 1 to 10, and then swap two numbers with and without temporary variables. So first two numbers add பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுவே two types இருக்குது. ஒன்னு நம்ம நம்பரை மேனுவலா என்டர் பண்றோம், எந்தெந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுமோ. இன்னொன்னு எப்படின்னா இன்புட் யூசர்ஸ்ட் இருந்து வாங்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலா நம்பர் என்டர் பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்றதுக்காக நம்ம நம்பர் ஒன் அப்படின்ட்டு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு எந்த வேரியபிள் நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ண போறோமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்னு நான் 20 வச்சுக்கிறேன், இன்னொன்று நம்பர் டூல ஒரு 16 வச்சுக்கலாம். இப்போ நம்பர் 3ல ஆட் பண்ண ரிசல்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2. இப்போ நம்ம பிரிண்ட் நம்பர் 3 பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இது நம்ம மேனுவலா வேல்யூஸ் என்டர் பண்ணிருக்கோம். இங்க இப்போ யூசர்கிட்ட இருந்து நம்ம வேல்யூஸ் வாங்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்பர் 1 இந்த இடத்துல இன்ட் இன்புட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எதுக்காக இன்ட் நம்ம கொடுக்குறோம்னா, இது ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்றோம். நம்ம இல்லாட்டி அது நம்ம கொடுக்குற வெறும் இன்புட் அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம யூசர்ட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கணும்னா அது டேரக்டா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறோம், நம்பரா எடுத்துக்காது. ஸோ நம்மளுக்கு நம்பரா வேணும் அப்படின்னா நம்ம இன்ட்னு கொடுக்கணும், இல்லாட்டி வெறும் இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்னாலும் அது யூசர் வெளியே காட்டும். அதாவது இப்போ என்டர் நம்பர் 1, இப்போ இன்னொரு நம்பர் இன்டீஜர் இன்புட் என்டர் நம்பர் 2. இப்போ நம்பர் 3ல அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் ஆட் பண்ணி நம்பர் 3ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்பர் 3 பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் நம்பர் 1 யூசர்ட்ட கேட்குது. இப்போ நான் ஒரு 45 கொடுத்தேன். இப்போ இன்னொரு நம்பர் கேட்குது. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாம சும்மா 145 அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு ஸ்பேஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்க இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சில கோலன் கொடுத்துட்டு நீங்க ஸ்பேஸ் விட்டீங்கனாலும் ஓகே. ஸோ நம்ம திருப்பி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 45 கொடுக்குறேன். ஸோ இன்னொரு நம்பர் 70 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு 115 வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்பர்ஸ் 1 to 10 பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபார் I in range 1 to 11 print I. இது கொடுத்தா 1 to 10 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ல இருந்து 11 ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நம்ம 10 வரைக்கும் வேணும்னா நம்ம இந்த இடத்துல n+1 தான் கொடுக்கணும். ஸோ 10 + 1 11. லாஸ்ட் நம்பர் ரேஞ்ச்ல கொடுக்கும் போது நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால நம்மளுக்கு 10 வேணும்னா 1 to 11 தான் கொடுக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ இது ஒரு 4 கொடுக்குறேன். இப்போ 3 நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன் ரேஞ்ச்னு சொன்னது 1 வரும். 1 to 4 சொன்னோடனே ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ 1 வருது. இப்போ பிரிண்ட் ஆகி சொன்னதும் 1 பிரிண்ட் ஆகுது. அதுக்கடுத்து திருப்பி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகும். அடுத்த நம்பர் 2 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் திருப்பி ஐயோட வேல்யூ 3 ஆகுது. பிரிண்ட் ஆகினா 3 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 1 to n-1னால 4 போகாது. இந்த ஃபார் லூப்போட வெளியே வந்துடும். ஸோ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் ஆர் ஈவன் எப்படி, இது நம்ம ஒரு நம்பர் இன்புட்டா கொடுக்குறோம். அந்த நம்பர் ஆட் ஆர் ஈவனா அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரும் நம்ம இன்புட் யூசர்ட்ட இருந்தே வாங்கலாம். int input enter a number. ஸோ இப்போ ஆட் ஆர் ஈவனா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி பார்க்கறதுன்னா, if num mod of 2 equal to 0, print even, else print odd. இது எப்படி நான் சொல்றேன், இங்க ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 8 எடுத்துக்கலாம். 8 நம்பர் num is equal to 8. இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ல if num mod of 8, so 8 mod of 2. mod ஓட வேல்யூ என்னதுன்னா, இப்ப 8 divided by 2 பண்ணா நம்மளுக்கு ரிமைண்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ 8 2 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் will be 0. ஸோ if condition is true here, அதனால இது print even என்று print ஆகும். இப்போ இதே இது if we take an odd number like 9 means நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ 9/2னா ஆப்வியஸ்லி ஒரு ரிமைண்டர் இருக்குது. அப்ப if condition ஃபால்ஸ் ஆகி எல்ஸ்க்கு போய் ஆட் print ஆகும். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். என்ற நம்பர்னா நம்ம ஒரு பெரிய நம்பரே கொடுத்துடலாம். ஈவன் வந்துருச்சு. இல்ல இதை நான் 9 ஓகே ஆட். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இதே இது 1ல இருந்து 10 வரைக்கும் வெறும் ஈவன் நம்பர்ஸா எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது இது எப்படின்னா, இதையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம்.
இது சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு 1ல இருந்து 10, 1ல இருந்து 100 அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ இதுல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஃபார் ஹை இன் ரேஞ்ச், இதுலயே நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 1 to ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1 to 11 தான் யூஸ் பண்ணணும். 1 to 11, 1 to n-1 தான் அது கணக்குல எடுத்துக்கிறோம். ஸோ 1 to 11 கொடுத்தா தான் 1 to 10 மீனிங். இப்ப இதுல வந்து நம்ம ஒன்லி ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்பைன் பண்ண போறோம். அது எப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். இஃப் எப்படின்னா இஃப் ஐ mod of 2 equal to 0, அதாவது ரிமைண்டர் வந்து இருந்தா மட்டும் ரிமைண்டர் வந்து 0வா இருந்தா மட்டும் எனக்கு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டி நீ வந்து அடுத்த லூப்பை கண்டினியூ பண்ணு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 2, 4, 6, 8, 10 நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. இதே இது நம்மளுக்கு ஒன்லி ஆட் நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா வந்து ஷார்ட் நம்பர். ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டு நம்பர்ஸ் எப்படி ஸ்வாப் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. ஒன்று டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இன்னொன்று பண்ணாமே பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 7 வச்சுக்கலாம், நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 8 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு நம்பரே ஸ்வாப் பண்றதுக்கு டெம்பரரி வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்பர் 1 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அது நம்பர் 1 ஒரு இதுல ஸ்டோர் பண்ணியாச்சுல, ஸோ நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 2 ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் 2ல வந்து நம்ம அந்த டெம்பரரி வேரியபிள் போட்டோம்னா பிரிண்ட் பண்ணா 1 இஸ் ஈக்குவல் டு print number 2 equal to. ஸோ இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்வாப் ஆகி வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து டெம்ப்ல வந்து நம்பர் 1 ஸ்டோர் பண்ணா 7, டெம்போட வேல்யூ 7 ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்பர் 1ஓட வேரியபிள்ல வந்து நம்பர் 2 ஸ்டோர் ஆகுறதுனால 8 வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கடுத்து நம்பர் 2ல வந்து டெம்பரரி வேரியபிள் அசைன் ஆகும்போது திருப்பி இந்த 7 வந்து அசைன் ஆகுது. ஸோ அப்படியே ஸ்வாப் ஆயிருது. இந்த இது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ஸ்வாப் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல அதே நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 7, நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம். இப்போ வந்து டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1ல வந்து நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலா வர வேல்யூ வந்து நம்பர் 1ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் 2ல வந்து நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் சப்ராக்ட் பண்ணா ஒரு வேல்யூ வரும்ல, அதை ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து திருப்பி நம்பர் 1ல வந்து நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்வாப் ஆகி வரும். இந்த எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் 1ல வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 15 வரும். 7 + 8, ஸோ 15 ஸ்டோர் ஆகுது. இந்த இடத்துல வந்து நம்பர் 2ல நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ 15 மைனஸ் இந்த இருக்கு நம்பர் 1, ஸோ அது வந்து 15 மைனஸ் நம்பர் 2 வந்து 8. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா 7 வந்து நம்பர் 2ல 7 ஸ்டோர் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா திருப்பி நம்பர் 1 வந்து 15 தான் நம்மளுக்கு. 15 மைனஸ் நம்பர் 2, நம்பர் 2ஓட வேல்யூ தான் இங்க அப்டேட் ஆயிருக்கு 7. ஸோ 7 பார்த்தா நம்மளுக்கு 8 வந்துருது. ஸோ இப்படிதான் நமக்கு ஸ்வாப் ஆகுது, ஸ்வாப் ஆகி வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் பைத்தான் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.